நேற்று வரைக்கும் சொன்னார், ஸ்டாலின் வராரு விடியல் தரப்போறார், ஸ்டாலின் வராரு விடியல் தரப்போறார், ஸ்டாலின் வராரு விடியல் போறார். வெடிஞ்சிச்சா? அவன் குடும்பத்துக்கும் அந்த திமுக கட்சிக்கும் தான் வெடிஞ்சுது. மக்களுக்கு எதாவது வெடிஞ்சுதா? இப்ப சொல்றான் ஸ்டாலின் குரல், நல்ல அருமையான குரல் கேளுங்க. டெய்லி விளம்பரம் திமுக கட்சி சார்பாக ஸ்டாலின் குரல் ஒலிக்கிறார். என்ன ஒலிக்கிற? யாருக்கு ஒளிருது? யாருக்கு மின்னுது? உன் குடும்பத்துக்கு மின்னுது. உன் குடும்பத்தார் நல்லா இருக்காங்க, திமுக காரன் நல்லா இருக்கான். இந்த மக்களுக்கு என்ன? ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகளை இந்த அரசு எதுவுமே நிறைவேற்றல. அதே போலதான் சொல்றார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் நேற்று டிவியில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. 33 மாதம் ஆச்சு இந்த ஆட்சி பொறுப்பேற்று. 33 மாதங்களே இந்த மக்களுடைய சாதனைகள், 33 ஆண்டு 33 மாதம் சாதனைகள், முன்னேற்றங்கள். யார் சொல்றது? திமுகவுடைய தலைவர், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். 33 ஆண்டுகள் 33 மாதத்துடைய சாதனைகள், முன்னேற்றங்கள் என்று சொல்கிறார். சாதனையா பார்த்தீங்க? 33 மாதம் சாதனையா? வேதனை. இந்த மக்கள் 33 ஆண்டு காலம் 33 மாதம் வேதனை, ஏமாற்றம். முன்னேற்றம் இல்ல, ஏமாற்றம். மக்களுக்கு என்ன சாதனை நடந்திருக்குது? என்ன செய்துட்டீங்க? 33 மாத காலத்தில் என்ன சாதனை? அனைத்து விலைவாசியும் ஏறி இருக்கிறது. இன்னைக்கு அரிசி அனைத்து பத்திரிகையிலும் செய்தி வருகிறது, ஊடகங்கள் வருகிறது. ஆனால் ஸ்டாலின் கண்ணுக்கு மட்டும் அது தெரியவில்லை, காதுக்கு தெரியவில்லை, இந்த நிர்வாகத்திற்கு கேட்கவில்லை. 1 கிலோ அரிசி 12 ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கிறது. இன்னும் ஏற போகிறது என்று சொல்லுகிறார்கள். அரிசிக்கு தட்டுப்பாடு வரும் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஆட்சியில் கேள்விப்பட்டிருக்கிறோமா? 10 ஆண்டு காலம் அம்மாவுடைய ஆட்சியில் எங்கேயாவது அரிசி விலை ஒரு 5 பைசா ஏறியதாக கேள்விப்பட்டிருப்போமா? உணவுப் பொருளுக்கு தட்டுப்பாடு வரும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறதா? 2 ஆண்டு காலம் கொரோனா, புயல், வெள்ளம், இப்படி பல்வேறு இயற்கை இடர்பாடுகள் ஏற்பட்ட போதும் விலைவாசியை கட்டுக்குள் வைத்து அதிகவாசி பொருட்களை தங்கு தடை இல்லாமல் மக்களுக்கு வழங்கி மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்த அரசு அம்மாவுடைய அரசு, எடப்பாடியாருடைய அரசு. செய்தமா இல்லையா? இப்ப என்ன? எந்த இயற்கை பேரிடர் இடர்பாடும் இல்லை. இப்ப வந்த வெள்ளத்தை தவிர